இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க வடக்க வாழைத்தோப்பு தெற்க தென்னந்தோப்பு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அது மாதிரி ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலையில் வடக்க வாழைத்தோப்பு தெற்க தென்னந்தோப்போட ஒரு புதிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிங்க. முன்னாடி கார்டன் ஸ்பேஸ் வித்து நம்மளுக்கு ட்ரைனேஜோட ஃப்ரண்ட் எலிவேஷன் காம்பவுண்ட் இருந்தே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கக்கூடிய நீட்டாக சிம்பிளாக ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடுங்க. 16x16 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க வடக்க வாழைத்தோப்பு தெற்க தென்னந்தோப்பு. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, அது மாதிரி ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலையில் வடக்க வாழைத்தோப்பு தெற்க தென்னந்தோப்போட ஒரு புதிய பெரிய கேட்டட் கம்யூனிட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டிங்க. முன்னாடி கார்டன் ஸ்பேஸ் வித்து நம்மளுக்கு ட்ரைனேஜோட ஃப்ரண்ட் எலிவேஷன் காம்பவுண்ட் இருந்தே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கக்கூடிய நீட்டாக சிம்பிளாக ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடுங்க. 3.5 சென்ட்டில் ஒரு காம்பேக்டான 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2 BHK வீடுங்க. நார்மலாக நம்மளுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பட்ஜெட்டும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாலும், ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னாலோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வீடு தாங்க இது. 3.5 சென்ட்டில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங் சைட்டில் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வீடு வச்சு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 16x10 அப்படிங்கிற அளவில் பெரிய கார் பார்க்கிங்க. கீழே வந்து ஹெவியான பார்க்கிங் டைல்ஸு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லும் கிளாஸிங் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டினுடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் தானுங்க. ஒரு இன்ஜினியர் பிளான் பண்ணி நீட்டாக எப்படி கட்டினா எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டியிருக்காங்க. மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து முன்னாடி நல்லா ஒரு 3 அடி செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. போனால் 6x12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய சீட் அவுட்டுங்க. 2 படி ஏறி மேலே போகிற மாதிரி ஒரு பெரிய சீட் அவுட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கார் பார்க்கிங்கு நல்லா பெருசாகவே நல்லா ஒரு பெரிய கார் நிறுத்துகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு உள்ளே போகும்போது பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நீட்டான டிசைனில் தேக்கு மரத்தில் கதவு செஞ்சு கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்சு விண்டோ. உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16x16 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. 2x4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா வுட்டிலேயே லேசர் கட்டிங் டிசைனில் அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நம்ம பாரம்பரிய முறையில் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. பெரிய பெரிய ஹாலில் பெரிய 2 ஜன்னல் வச்சுருக்காங்க. முன்னாடி பார்க்குறக்கோ முன்னாடி யாராவது வந்தாலும் நம்ம செக் பண்ணுறக்காகவும் பெரிய நீங்கள் இந்த வீட்டில் ஒவ்வொரு ஜன்னலையும் நீங்கள் கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. ஹாலில் இருந்து 2 பெட்ரூமும் ஒரு டைனிங் கம் கிச்சன் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ டைனிங் ஹால் பார்ப்போம். டைனிங் ஹால் பாருங்கள், 8x8 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் கீழே கேபினெட் ஒர்க்கோட மேலே உங்களுக்கு டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம நியூக்ளியர் ஃபேமிலி அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த டைனிங் ஹாலை இடத்துக்கு அடைக்கிற கூட அடைக்காது. இதிலே இடத்துல நம்மளுக்கு வந்து டைனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க, 8x8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் ஹாலை ஒட்டி இருக்கக்கூடிய கிச்சனுங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் போட்டு எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லும் வுட்டன்லேயே உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குது. சைடு வால் ஃபுல்லுமே நல்லா கிரே கலரில் டைல்ஸ் 7 அடிக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டான வீடு. மேலேயும் லேஃப்ட் கொடுத்து அதுக்கும் வுட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக சைட்லையும் நம்மளுக்கு ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் பண்ணி கொடுத்து அதுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி தெளிவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. கிச்சன் வித் டைனிங்கு, மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. வாங்க, இந்த வீட்டில் தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி ஜன்னல் பாருங்கள், நல்லா இன்ஜினியரிங் பேட்டர்னில் பிளான் பண்ணி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்பில் 16x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய மாஸ்டர் பெட்ரூமில் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு ஷோகேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. செல்ஃப்ஸ் வச்சு அதுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே லெஃப்டில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வுட்டன்ஸில்.
கீழே நல்ல வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தெளிவாக பெருசாக இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூமுங்க 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 5 அப்படிங்கிற அளவில். பிவிசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்டீரியருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே நல்லா டைல்ஸு கிளாஸி ஃபினிஷிங்கில் போட்டு கீழே டார்க்காகவும் மேலே போகும்போது அப்படியே லைட் கலரில் வர மாதிரியும் சோப்பு யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பிராண்டரில் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் வந்துடும். பாருங்கள், ஒரு தெளிவாக கட்டியிருக்கக்கூடிய இந்த வீடு நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய இப்போ மதுக்கரை ஏரியாவில், மதுக்கரை எல்என்டி பைபாஸ் பக்கத்தில் பாலக்காட்டு கணவாயினுடைய தென்றல் காற்று நம்ம வந்து தழுவுற மாதிரி ஏரியாவில் நல்ல இயற்கை சூழ்ந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. வாங்க, இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருக்கும். 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. மேலே ஃபுல்லுமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க லெஃப்டில். அது போக ஸ்டோரேஜுக்கு தனியாக ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஒர்க் பண்ணி ஸ்லைட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்ல டிசைன்ஸ் வந்து நல்ல கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடுங்க. பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரெண்ட்டான டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் நல்லா டைல்ஸ் 7 அடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் யூட்டிலிட்டி வைக்கிறதுக்கு பொருள் வைக்கிறதுக்கும் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்டில் எல்லாம் ஃபிட்டிங்ஸ் வந்துடும். இந்த வீட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பட்ஜெட்டடாக இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு, லிமிட்டடாக இப்போ தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கும் வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்காக சிறுக கட்டி பெருகவால் அப்படிங்கிற பேசிஸில் நம்மளுக்காக அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுக்காக உள்ள ஸ்லைடில் கொடுத்துருக்காங்க. உட்டல் கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்தோம்னா முன்னாடி பெரிய சிட்பேக் ஏரியாவும் மேலே போகிறக்கு படியும் கொடுத்துருக்காங்க. வாங்க, ஜலமூலையில் போர்வெல்லும் நம்மளுக்கு வாட்டர் சம்பு அமைஞ்சிருக்காங்க. 30க்கு 6 அடி அப்படிங்கிற அளவில் பெருசாக நம்மளுக்கு சிட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்டன் வைக்கிறதுனாலோ துணி துவைச்சி இங்கே காய போடுறதுனாலும் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. துவைக்கிறக்கல் கொடுத்து வாட்டர் சோர்ஸ் மழை தண்ணி வந்தால் அழுக்கு பிடிக்காமல் வெளியில் போகிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க, அவுட்டர் டாய்லெட் நம்ம பார்ப்போம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்தியன் ஸ்டைலில் டிசைன்ஸ் கொடுத்து சோப் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெரிய இடம்ங்க. 3.5 சென்ட்டில் காம்பேக்டான நம்ம நார்மலாக நம்ம கிராமத்தில் வெளியூரில் இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி அந்த காலத்தில் வீடு இருந்தோ அதே மாதிரி நல்லா ஸ்பேஸ் கொடுத்து அருமையாக கட்டியிருக்கக்கூடிய வீடுங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வெளியில் படி கொடுத்துருக்குறங்காட்டி நீங்கள் மேலே வீடு கட்டிட்டு பெரிய வீடு கட்டிட்டு மேலே போயிட்டு கீழே இருக்கிற வீடு அப்படியே நம்மளுக்கு வாடகை கொடுத்துடலாம். பாருங்கள், வடக்க வாழைத்தோப்பு சொன்ன மாதிரி தெற்க தென்னந்தோப்பு இருக்குது. நீங்கள் சைட்டுக்கு வந்து பாருங்கள். இது வரைக்கும் ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே 2 வாட்டர் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கான டஃப் அண்ட் கிளாஸு இருக்குது. நல்ல இடத்துல அருமையான இயற்கைகளில் கொஞ்சம் சூழ்நிலையில் மதுக்கரை மார்க்கெட் எல்என்டி பைபாஸில் அமைஞ்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் கால் பண்ணுங்கள். கனவு மெய்ப்படும் ஐமை ஹோமின்